அனைத்து பார்வையாளர்களுக்கும் என்னுடைய வணக்கம். வீடியோ பார்க்குற அனைவரும் நலமாக இருக்கீங்களா? அதாவது 2-3 நாளாக நம்ம வீடியோ போட முடியல. நம்ம வேளாங்கண்ணிக்கு போயிருந்தோம் சாமி கும்பிட, அதனால் போட முடியல. இப்போ வீடியோ பார்க்குற அனைவரும் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இதுதான் விசைப்படகுல போய் பிடிச்சிட்டு வர, அதாவது மீன்களை வந்து கருவாடை காய போட்டு மக்களுக்கு சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். வீடியோ பார்க்குற அனைவரும் வீடியோக்குள்ளே உள்ளே பார்க்கலாம். என்ன கருவாடு என்னென்ன விலையில் கொடுக்குறாங்க பார்க்கலாம் நண்பர்களே. இது வந்துட்டு பண்ணா கருவாடு. நாங்கள் வந்துட்டு குழம்பு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், பொரிப்பதற்கு நல்லாயிருக்கும். ஒரு சிங்கிள் முள்ளு தான். இது வந்து அதிக அளவில் நம்முடைய சப்ஸ்கிரைபர் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் குழம்பு கருவாடு எங்களுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணா கருவாடு நம்ம அனுப்பிச்சிருந்தோம். சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம ஊரில் வந்துட்டு அதிகமாக உப்பு வைக்க மாட்டாங்க. 100க்கு ஒரு 10% வைப்பாங்க. அதாவது உப்பு வைக்காமல் எந்த பொருளுமே இருக்காது. என்ன காரணமாக இது கெட்டு போகாத அளவுக்கு லைட்டாக ஒரு 10% வைப்பாங்க. அதிக அளவில் எங்கள் ஊரில் உப்பு வைக்க மாட்டாங்க. இந்த இடம் போயிட்டுருக்கேன், வாங்க. நீங்கள் புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஊரை விசிட் பண்ணி கருவாடு வாங்கலாம். இது சோழியக்குடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த லொக்கேஷன் போயிட்டுருக்கோம். அது நம்ம ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். அந்த வீடியோ தான் பார்க்குறோம் நண்பர்களே. அதாவது சோழியக்குடி பஸ் ஸ்டாண்டு இறங்கி சும்மா 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கிராமம் இருக்குது. இந்த கிராமம் முழுவதுமே பார்த்திங்கன்னா கருவாடு தொழில் தான். ஃபுல்லாகவே இவங்க கருவாடு தொழில் தான். வெளியூரில் வசிக்கக்கூடிய நண்பர்கள் இங்கே வந்து இந்த பாருங்கள், நம்ம சென்னைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். சென்னைகளில் அதே 20-30 பஸ்ஸு போயிட்டுருக்கு. சென்னைக்கும் அந்த சென்னை பஸ்ஸில் கொடுத்துட்டா உடனே இங்கே கொண்டே கொடுத்துருவாங்க. சென்னை, தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், கிண்டி பல ஊர்கள் நம்ம இந்த பஸ்ஸில் போட்டு விட்டுருக்கோம். பஸ்ஸில் கொண்டே கொடுத்துறாங்க. இடம் வந்தாச்சு நண்பர்களே. இதுதான் லொக்கேஷன். அதாவது அந்த இடத்துடைய கருவாடு விற்கக்கூடிய நிலையம், கருவாடு மண்டி. இங்கே பாருங்கள், அனைத்து விதமான கருவாடுகள் இருக்குது. என்னென்ன கருவாடுகள் என்னென்ன விலையில் விற்கிறாங்க அப்படின்னு தான் சுருக்கமாக போய் பார்த்துட்டு வந்துடும் நண்பர்களே. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் விலை நிலவரம் தெரியும். விலையை டக்குன்னு பாதிலே பார்த்துட்டு நண்பர்கள் அனைவரும் கேட்குறீங்க, என்னென்ன ரேட்டு கம்மியாக போட்டுருங்க, ரேட்டு கூட சொல்கிறீங்க அப்படின்னு வீடியோஸ் முழுசாக பார்த்தா தான் அதோடைய விலை நிலவரங்கள் தெரியும். இது வந்துட்டு பால் நெத்திலி அதிக அளவில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மக்களுக்கு. நம்மளை பாருங்கள் எவ்வளோ கருவாடு இருக்குது பாருங்கள். அதாவது 100 கிலோட்ட இருக்குது நெத்திலி. நீங்கள் அதாவது 100 கிலோ, 200 கிலோ, 500 கிலோ கேட்டாலும் நம்மகிட்ட நெத்திலி அதிக அளவில் இருக்குது. நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாகவே நம்ம நெத்திலி தான். அதாவது கோவா நெத்தின்னு சொல்லுவாங்கள்ல, அதிக அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருக்குது ஹை குவாலிட்டி கோவா நெத்திலி. அது வந்துட்டு பெரிய நெத்திலி. அதுக்கு அடுத்த ரகம் தான் இது பால் நெத்திலி, நடுத்தர சைஸ். நல்லா பாருங்கள் நண்பர்களே. இது பால் நெத்திலி நல்லா தெளிவாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். ஒரு சோடா கீடை எதுவுமே இருக்காது. நல்லா தெளிவாக இருக்கும். உப்பு ஒரு இதுலேயும் ஒரு 10% வைப்பாங்க. இந்த பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்கும். நெத்திலி நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய சப்ஸ்கிரைபர் அதிக அளவில் நம்மகிட்ட வீடியோ பார்த்துட்டு வாங்குறாங்க, கால் பண்ணி கேட்குறாங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு தேவையான கருவாடுகள் நம்ம எல்லா ஊர்களுக்குமே நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம். பெங்களூர், ஒசூர், கர்நாடகா வரை நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம். அதாவது டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்குது, பஸ் வசதிகள் இருக்குது, 2வது கொரியர் வசதிகளும் இருக்குது. அனைத்து நீங்கள் பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு வீட்டுக்கு கருவாடு தேவைன்னா கண்டிப்பாக என்னுடைய நம்பரை ஸ்க்ரீனில் கொடுக்குற, உங்களுக்கு கருவாடு தேவைன்னா ஆர்டர் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா காரா கருவாடு, சூடை கருவாடு, இது வந்துட்டு பாறை கருவாடு. இது நல்லா கவனமாக பார்த்துக்க நண்பர்களே. இது வந்துட்டு சூம்பாறைன்னு சொல்லுவோம் நாங்கள். சூம்பாறை கருவாடு, அதாவது குழம்பு வைப்பதற்கும் பொரிப்பதற்குமே சிறந்த ஒரு கருவாடு. அது இதில் முள் இருக்காது, ஒரே சிங்கிள் முள் தான். நல்லாயிருக்கும் கருவாடை பார்த்துங்க. 2வது சேல்ஸ் பண்ணுற அந்த பாக்கெட்டில் போட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த கருவாடு. ஒரு 100 கிராம் பாக்கெட்டில் ஒரு 5 கருவாடு தான் வரும். 20 ரூபா விற்கிறாங்க. அது நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக பாக்கெட்டில் போட்டு விற்றாலும் ஒரு பார்வையாக இருக்கும். 2வது டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த கருவாடு. நல்லா அருமையான கருவாடு. அடுத்து பார்த்திங்கன்னா சூடை கருவாடு. இதுவுமே நல்லா மத்தி கருவாடுன்னு சொல்லுவாங்க, நாங்கள் சூடைன்னு சொல்லுவோம். சூடை அதிக அளவில் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. எத்தனை கிலோ வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ரேட்டு கம்மியாக சீப் அண்ட் பெஸ்ட்டில் பண்ணி கொடுக்குறோம். வியாபாரிகளுக்கு முக்கியமாக சீப் அண்ட் பெஸ்ட்டில் பண்ணி கொடுக்குறோம். நம்ம வீட்டு தேவையான உங்களுக்கு வீட்டுக்கு தேவைன்னா அதையும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இது பாருங்கள், ஃபுல்லாகவே நம்ம கருவாடு தான். எவ்வளோ கருவாடு ஃபுல்லாக காயுது பாருங்கள். அதாவது சில ஊர்களில் நம்ம மண்ணில் போய் காய போட்டிருப்பாங்க. நம்ம ஊர்கள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு தாட்டு போட்டு ஒரு மண் தூசி துப்பட்டை எதுவுமே இருக்காத அளவுக்கு அந்த அளவுக்கு காய போட்டிருப்பாங்க. தெளிவாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். இது வியாபாரிகள் அனைவரும் வந்து வாங்கிட்டு வராங்க பாருங்கள். இது வந்துட்டு அதாவது
இது வந்துட்டு வகுந்த கருவாடு, அதாவது பண்ணா கருவாடுலேயே கொஞ்சம் பெரிய சைஸு வகுந்த கருவாடு. அதிக அளவில் நம்மகிட்ட கேட்குற மக்கள் கேட்குறாங்க, ஆனால் துண்டு கருவாடு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. துண்டு கருவாடு கண்டிப்பாக எங்கிட்ட கிடைக்கும். எவ்வளவு துண்டு கருவாடை நீங்கள் வாங்கலாம். ஆனால் துண்டு கருவாடு என்ன கருவாட்டில் உங்களுக்கு போட்டு வேணும் அதை நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக துண்டு போட்டு நாங்கள் கொடுப்போம். அதாவது அதிக அளவில் காணாங்கெளுத்தி அதில் துண்டு போடுவோம், திருக்கையில் துண்டு போடுவோம், பால் சுறாவில் துண்டு போடுவோம். அதாவது நீங்கள் என்ன கருவாடில் துண்டு போட்டு கேட்குறீங்களோ அந்த கருவாடில் நாங்கள் துண்டு போட்டு தருவோம் மக்களே. வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி மக்களே.